வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்ன விதி இம்மாற்றும் நாங்கடவா வண்ணமே நல்கு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு. கற்கடை பூர்வபல் குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீ ரங்கநாயகீம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், பாண்டி நாட்டிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் திவ்ய தேசத்திலே பெரியாழ்வார் பராமரித்து வந்த துளசி தோட்டத்திலே பூதேவியின் அவதாரமாக திருவாடிப்புறத்திலே அவதரித்த ஸ்ரீ ரங்கநாதனுடைய பத்தினியான கோதாதேவி எனப்படும் ஆண்டாளை துதித்து வணங்குகிறேன். இப்படியாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் பூமாதேவியின் அவதாரமாக கலிபிறந்து 98வது நலவருஷம் ஆடி மாதம் சுக்லபக்ஷம் சதுர்த்தியில் செவ்வாய்க்கிழமையன்று பூர நட்சத்திரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் திவ்ய தேசத்திலே பெரியாழ்வாரனுடைய நந்தவனத்தில் துளசி மாடத்திற்கு அருகிலே அவதாரம் பண்ணினார். ஜனக மகாராஜாவுக்கு சீதாதேவி கிடைத்தது போல பெரியாழ்வாருக்கும் துளசி வனத்திலே இந்த குழந்தை கிடைக்கப்பெற்றதாலே அதிக மகிழ்ச்சியுடன் குழந்தையை வாரி அணைத்து கொண்டு தனது தர்மபத்தினிடம் கொடுத்து அதை நன்கு வளர்த்து வந்தார். அக்குழந்தைக்கு கோதையென திருநாமமிட்டு சீரும் சிறப்புடன் பரம ஞானத்தை ஊற்றி வளர்த்து வந்தார் பெரியாழ்வார். சிறு பிராயத்திலே கண்ணன் கதையை நன்கு மனத்தில் ஊன்றச் செய்து பக்தி ஸ்ரத்தையில் ஆண்டாளை ஈடுபடுத்தியதனாலே கண்ணன் எம்பெருமானிடத்திலே ஆண்டாளுக்கு அளவு கடந்த அன்பும் பக்தியும் தோன்றியது. இதைத்தான் பிஞ்சிலே பழுத்தவள் ஆண்டாள் என கூறுவார்கள். ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார், இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இழந்து ஆழ்வார் திருமகளாராய். அதாவது நமக்காகவே நம்மை ரட்சிக்க வேண்டியே தொலை தூரத்தில் எட்டாக்கனியாக இருக்கும் வைகுந்தத்தையே விட்டுவிட்டு கீழே இறங்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அந்த திவ்ய தேசத்திலே பெரியாழ்வாருடைய மகளாக தோன்றி அருள் புரிந்தார் என கூறுகிறார். தான் சூடிய மாலையை அழகு பார்த்து மகிழ்கிறாள் ஆண்டாள். இந்த மாலையைத்தான் பெருமாளுக்கு எடுத்து சாத்துகிறார் பெரியாழ்வார். ஒரு நாள் பெரியாழ்வார் தொடுத்த மாலையை ஆண்டாள் தான் எடுத்து அணிந்து கொள்வதை பார்த்து பதறிப்போய், என்ன அபச்சாரம் செய்தாய் ஆண்டாளே என பெண்ணை கடிந்து கொண்டு அன்று முழுவதும் கவலையிலே மூழ்கியிருந்த பெரியாழ்வானுடைய கனவிலே பெருமாள் தோன்றி ஆண்டாள் அணிந்த மாலையை தனக்கு அளிக்கும்படி பெருமாள் உரைக்க, ஆண்டாளை உள்ளபடியே அன்றுதான் உணர்ந்தார் பெரியாழ்வார். இவள் சாதாரண குழந்தையல்ல, தெய்வ குழந்தை என்பதை உணர்ந்தார். சூடிக் கொடுத்த நாச்சியார் என பெயர் பெற்று வழங்கினார் ஆண்டாள். பெருமாளையே தன்னுடைய கணவனாக அடைய விரும்பி மார்கழி நோன்பு நோற்றாள் ஆண்டாள். அதுவே திருப்பாவை என்று சொல்லக்கூடிய 30 பாசுரங்கள் கொண்ட ஒரு பிரபந்தமாக மறந்தது. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றும் உலகம் முழுவதும் விஷ்ணு கோயில்களிலே நித்தியப்படியும் மார்கழி 30 நாளும் ஒலிக்கும் பிரபந்தம் திருப்பாவைதான் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாச்சியார் திருவொளி என்னும் பிரபந்தம் மூலம் தான் பெருமாள் மேல் கொண்ட காதலை வெளிப்படுத்தினாள் ஆண்டாள். அர்ச்சாவதார் ஸ்ரீ ரங்கநாதனை கைப்பிடித்து பெருமாளோடு இணைந்தார் ஆண்டாள் நாச்சியார். இன்றும் தனி கோயிலாக ஆண்டாளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருக்கோயில் அமைந்திருக்கிறது. ஆடிப்பூர 10 நாள் உற்சவம் வருஷா வருஷம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆழ்வார்களிலே ஆண்டாள்தான் பெண்ணாக அமைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றளவிலும் விஷ்ணு கோயில்களிலும் விஷ்ணு பக்தர்களுடைய இல்லத்திலும் நாள் தவறாமல் திருப்பாவை அனுசந்திக்கும் பழக்கம் இருக்கிறது. சாற்றுமுறை பாசுரமாக சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த எனும் பாசுரங்கள் பாடப்பெற்று நித்தியப்படியும் திருவாராதனம் நடைபெற்று வருகிறது. அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார் ஆடிப்பூர உற்சவமாகிய அந்த தேரோட்டத்தையும் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய திவ்ய கஷேத்திர விஷயங்களையும் இப்போது திருப்பாவை பாடலோடு சேர்ந்து அனுபவிக்கலாம், ஆனந்தம் கொள்ளலாம். ஆண்டாள் நாச்சியாருடைய கடாட்சத்திற்கு பாத்திரமாகலாம். வாருங்கள். சிற்றஞ்சிறுகாலே
வந்துன்னைச் சேவித்து பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து பெற்றும் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ 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 குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. பெற்றும் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து இற்றை பறிகொள்வான் அன்று காண் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் இற்றை பறிகொள்வான் அன்று காண் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உண்டன்னோடு தோபேயாவும் புனக்கே ஆட்சைவோ. உண்டன்னோடு தோபே யாவும் புனக்கே ஆட்சைவோ. மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரும் பாவா. மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரும் பாவா. மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரும் பாவாய். மாற்றேலோரும் பாவாய். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து திருவாடிப்புறத்தில் ஜகத்துதித்தாள் வாழியே. திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே. பெரும்போதோ மாமுனிக்கு பின்னானாள் வாழியே.
ஒரு 143 உரைத்தாள் வாழியே உயரரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே மறுபாரந்துமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஏ